தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கடந்த பல வாரங்களாக இறைவனுடைய வார்த்தையை பல தலைப்புகளின் ஊடாக நாம் தியானம் செய்து வந்தோம். நீங்கள் அனைவரும் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நிறைய பேர் இறைவனுடைய பிள்ளைகள், முக்கியமாக தமிழ் மொழி பேசுகிறவர்கள் பலர் என்னுடைய நண்பர்கள் பல நாடுகளிலே இருக்கிறார்கள். அவர்களிடத்திலிருந்து எனக்கு ஃபீட்பேக் வருகிறது. நிச்சயமாக இறைவனுடைய வார்த்தை கேட்டிருக்கிற நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதேபோல் போதிக்கிற நானும் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அதன் படியாக இந்த நாளிலே இறைவனுடைய வார்த்தையை தியானம் செய்ய நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு எல்லாம் முடிந்தது, தி எண்ட். இது முகவுரை பாகம் 1. இன்னும் ஒரு சில பாகங்கள் செல்லும் என்று நான் நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆகவே இறைவனுடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்துவாராக. அவருக்கே எல்லா மகிமையும் உண்டாகட்டும். பொதுவாக எல்லாம் முடிந்தது என்று எப்பொழுது சொல்லுவார்கள்? தி எண்ட் என்று எப்பொழுது? இவன் நம்ம படத்துக்கு போகிறோம் சொன்னால், ஒரு சினிமாவுக்கு போகிறோன்னா கூட எல்லா காரியங்களும் எல்லாம் காண்பித்த பிறகு, அந்த கதை எல்லாம் முடிந்த பிறகு கடைசியாக தி எண்ட் என்று போடுவார்கள். பிறகு அதற்கு பிறகு யாருமே அங்கே உட்கார்ந்திருக்க வாய்ப்பில்லை. என்ன படத்தை பார்த்தார்களோ அதை குறித்து பேசிக்கொண்டே வெளியே புறப்பட்டு வருவார்கள். அவ்வளவுதான். அதுபோல எல்லாம் முடிந்தது என்று இயேசுவானவர் எப்பொழுது சொன்னார், எதற்காக சொன்னார், எதையெல்லாம் செய்து முடித்துவிட்டு அவர் சொன்னார் என்பதையெல்லாம் நாம் வருகிற காலங்களிலே நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு கதையை சொல்லி என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன். நான் என்னுடைய சின்ன வயதில் கேட்ட கதை அது. உங்களுக்கும் எனக்கு பிடித்தது, உங்களுக்கும் அது பிடிக்கும் என்று நம்புகிறேன். படகோட்டியின் கதை. அந்த படகோட்டியின் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரியவர் வராரு. அவர் பிஸ்னஸ் மேன். ஒரு இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற அந்த கரையை போய் அடைய வேண்டும். நம்முடைய ஊர்களில் கூட நிறைய அது மாதிரி ஒரு இக்கரையிலிருந்து அக்கறை போவதற்கு நிறைய படகுகள் இருக்கிறது. உதாரணமாக கேரளாவில் சென்றால் இப்படிப்பட்ட படகு சவாரிகள் நிறைய இருக்கும். அது டிரான்ஸ்போர்ட் போட் என்று சொல்வார்கள், அல்லது ஃபெர்ரி என்று சொல்வார்கள். அது மாதிரி ஒரு சம்பவம், நடந்த சம்பவம் இது. அந்த படகோட்டி இடத்துல இவர் விலை பேசுகிறார், ஏறி உட்காருகிறார். போகிற பொழுது துடுப்பு போட்டுக்கொண்டு அந்த தம்பி படகை செலுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வியாபாரி அந்த மகனிடத்தில் பேச்சை கொடுக்கிறார். தம்பி, உங்களுக்கு படிப்பு ஞானம் உண்டா? என்ன எது வரைக்கும் படிச்சிருக்கிறீங்க? உங்களுக்கு வரலாறு தெரியுமா? புவியியல் தெரியுமா? கணக்கு பாடங்கள்லாம் தெரியுமா? வானசாஸ்திரங்கள்லாம் தெரியுமான்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவன் தம்பிகிட்ட கேட்குறாரு. தம்பி எதுவுமே அவர் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்குமே என்னிடத்துல பதில் இல்லை சார், எனக்கு தெரியாது 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 அப்படின்னு சொல்கிறாரு. என்ன தம்பி, நீ ஒன்றுமே தெரியாமல் இவ்வளோ நாள் வளர்ந்து வந்திருக்கிறியே, இதெல்லாம் நீ படிக்க மாட்டியா, இதெல்லாம் நீ தெரிஞ்சிக்க மாட்டியா அப்படின்றாரு. அவர் சொல்லியிருக்கிறாரு, அந்த தம்பி படகோட்டி, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஐயா, சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவோட கூட இருந்து இந்த படகை எப்படி ஓட்டுவது, பத்திரமாக கொண்டு போய் அக்கறையில் எப்படி சேர்ப்பது, அதே போல் திடீரென்று ஒரு காட்டாற்று வெள்ளம் வந்தால் எப்படி தப்பித்து கொள்வது, முறையான நீச்சல் பயிற்சி எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், இதையெல்லாம் நான் தெரிந்து கொண்டு இந்த தொழிலை செய்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோதான், நான் வெறும் உங்களுக்கு படகு ஓட்டவும் நீச்சல் அடிக்கப்பட்டதான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலாக பேசுகிறாரு. ஆமாங்க ஐயா, அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது, இதுதான் என்னுடைய பிழைப்பு, இதுதான் என்னுடைய வருமானம்,
இதன் மூலமாக தான் எங்களுடைய குடும்பம் வந்துட்டு நடத்தப்படுகிறது அப்படின்னு கதை சொல்கிறார் அந்த தம்பிக்கு. அதாவது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அனுபவத்தை சொல்லுகிறார். அப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருமேகம் வருகிறது. உடனடியாக பெரிய மழையை வந்துட்டு சொரிய ஆரம்பித்து விட்டது. அந்த காட்டாற்று வெள்ளம் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த 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 வெள்ளம் பொங்கி இவர்கள் போய்கொண்டிருக்கிற அந்த அந்த ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுத்து வந்து விட்டது. அப்பொழுது அந்த தம்பி கேட்கிறார், அதாவது படகோட்டி கேட்கிறார் அந்த வியாபாரியை பார்த்து, அந்த பயணியை பார்த்து, ஐயா உங்களுக்கு நீச்சல் தெரியுமா என்று கேட்கிறார். நீச்சல் தெரியாத ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ நேரம் என்கிட்ட இது தெரியுமா அது தெரியுமான்னு கேட்டிருக்கீங்களே, நீங்கள் ரொம்ப ஞானம் உள்ளவர் நினச்சேன். ஆனால் சாதாரண விஷயம், ஒரு ஒரு இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீந்தி கரையேறுவதற்கு கொஞ்சமாவது உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கணும், அது தெரியாதுன்னு சொல்கிறீங்களே. இதோ வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது, எனக்கு நீச்சல் தெரியும், இந்த வெள்ளத்தில் நான் குதித்து நான் அக்கறை போய் சேர்ந்துருவேன், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிக்கிறாரு. வெள்ளம் வருது, படகை கவிழ்த்து போடுது. அந்த தம்பி நீச்சல் தெரிஞ்சதுனால அக்கறையை சேர்ந்து உயிர் பிழைத்துக் கொள்கிறார். எல்லா அறிவும் உள்ள அந்த வியாபாரி, அந்த பயணி அந்த வெள்ளத்தில் மூழ்கி செத்து போகிறார். இதுதாங்க விஷயம். ஏன் இந்த படகோட்டியின் கதையை நான் சொல்லிவிட்டு இறைவனுடைய செய்திக்குள்ளாக கடந்து போக வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட அறிவு உள்ள, அதாவது உலகம் சார்ந்த அறிவுள்ள மக்கள் தான் உலகெங்கிலும் இருக்கிறார்கள். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றாங்க. ஆனால் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மை படைத்த இறைவனை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரிந்து கொள்ளாமல் அவரவர்கள் அவருடைய வழியில் போய்கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் விஷயம். ஆனால் இறைவனுக்கு ஸ்தோத்திரம். நம்மை உண்டாக்கின தேவன், நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், ரட்சிப்பை கொடுத்தவர், நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறவர், வார்த்தைகளை கொடுத்திருக்கிறவர், வாக்குத்தத்தங்களை பல ஆயிரம் கொடுத்திருக்கிறவர், இதையெல்லாம் அவருடைய கிருபையை கொடுத்திருக்கிறார், அவருடைய இரக்கத்தை காண்பித்திருக்கிறார். இதுவெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் நிச்சயமாக, நான் அடிக்கடி சொல்வது போல, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அவ்வளவுதான். இந்த விஷயத்தின்படி இறைவனுடைய வார்த்தை நாம் தியானம் செய்ய போவோம். உதாரணமாக சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசுவானவரை பற்றி நம்ம வந்துட்டு உபதேசிக்கும் பொழுது சரியான புரிதல் இல்லாததுனால 2025 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தாரா, இது ஒரு அவங்களுடைய கேள்வி ப்ளஸ் சந்தேகம் இருக்கிறது. அப்படியே அவர் வந்திருந்தா கூட நான் எதுக்கு நம்பணும், அவர் வந்தார் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படிலாம் கேட்குறாங்க. அவர் உண்மையிலேயே வந்துட்டு வந்தாரா, அவர் பிறந்தாரா, அவர் வந்துட்டு உண்மையிலேயே கல்வாரி சிலுவையில் ஆணிகளால் கடாவப்பட்டு முட்கிரீடங்களால் சூடப்பட்டு தன்னுடைய ஜீவனை விட்டாரா, அவர் கல்லறையிலிருந்து திரும்பவும் உயிர்த்தெழுந்தாரா, இதெல்லாம் நாங்கள் எப்படி நம்பணும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. ஒரு சிலரில் நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரு சில மார்க்காத்தரை வந்துட்டு அதை புறக்கணிக்கிறாங்க. அதாவது இறைவனுடைய பிறப்பை ஒரு சிலர் நம்புகிறாங்க, அவருடைய கல்வாரி சிலுவையின் மரணத்தை வந்துட்டு நம்ப மாட்டேன்றாங்க, அவருடைய உயிர்த்தெழுதலையும் நம்ப மாட்டேன்றாங்க. இப்படி ஒரு சமுதாயத்தினர் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. சரி, எதற்காக சொல்ல வரேன்னா, இந்த படகோட்டி கதை தான். அப்பப்போ இதை எடுத்து நான் சொல்லுவேன் உங்களுக்கு. படகோட்டி கதை போல தான் எல்லா அறிவு இருந்தாலும் உண்மையான அறிவு, அதாவது உயிர் பிழைப்பதற்கு நீச்சல் எப்படி முக்கியமாக அந்த நேரத்தில் அந்த தம்பிக்கு இருந்ததோ, அந்த எல்லா அறிவும் உள்ள நான் என்று சொல்லிக் கொண்டவர் கடைசியாக தன்னுடைய மரணத்தை தழுவினார். இதுதான் விஷயம். உதாரணத்துக்காக என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று பார்த்தால், நம்முடைய இந்திய தேசத்தை எடுத்துக்கொள்வோம். சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 75 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது. 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நமக்கு இந்திய தேசத்திற்கு வெள்ளைக்காரர்களால் நமக்கு சுதந்திரம் கிடைத்ததை பெற்றுக்கொண்டோம். 1947ஆவது ஆண்டுக்கு முன்பாக பிறந்தவர்கள் மட்டும்தான் சுதந்திரத்தை நாங்கள் பார்த்தோம் நம்புவோம் என்று சொல்வது சரியா? 1947, அதாவது சுதந்திரம் பெற்றுக்கொண்ட பிறகு பிறந்த நான் கூட பார்த்தீங்கன்னா 1964 தான் பிறந்தேன். அது இந்தியா வந்துட்டு சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகள் ஆகிறது என்பது நமக்கு வரலாறு சொல்லுகிறது, ரெக்கார்டு இருக்கிறது. ஆகவே இதை நான் சுதந்திரம் பெற்றுக்கொண்ட நாள் எனக்கு தெரியாது, சுதந்திரம் அடைந்த பொழுது நான் இந்த உலகத்தில் நான் பிறக்கவில்லை, ஆகவே நான் நம்ப மாட்டேன், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்வது அது ஒரு அடாவடித்தனம் அல்லது ஒரு அவங்களுடைய அவுட் ஆஃப் தேர் இக்னரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
இது போல தான் இருக்கிறது. இறைவன் வந்துட்டு பிறந்து 2025 ஆண்டுகள் ஆகிறதுன்னு சொல்கிறோம். இது எதை வச்சு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் பல மார்க்கம் இருந்தாலும், பல சமுதாயத்தினர் வாழ்ந்தாலும், பல பாஷைகளை பேசுகிறவர்களாக இருந்தாலும், இன்று எல்லாராலும் குறிப்பிடப்படுகிற தேதி இன்றைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தேதியில் இன்னைக்கு என்ன தேதி? 24 மார்ச் 2025. இந்த தேதி, இந்த மாதம், இந்த வருடம் எதை குறிக்கிறது, யாரை நோக்கி பார்க்க வைக்கிறது என்று பார்த்தால், வானாதி வானத்தை படைத்த தேவாதி தேவனுடைய தன்னுடைய சொந்த குமாரன் என்று சொல்லப்படுகிற, இதோ என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று பிதாவாகிய தேவன் மெய்ப்பர்கள் மூலமாக அவர் பிறந்த அந்த பெத்லகேமில் தேவ தூதர்கள் மூலமாக அறிவிப்பு வெளியாகிறது. அதுதான் நம்ம வந்து குட் நியூஸ் என்று சொல்லுகிறோம், சுவிசேஷம் என்று சொல்லுகிறோம். சுவிசேஷம் என்று சொன்னால் நற்செய்தி, காஸ்பல் என்று சொன்னால் குட் நியூஸ். இதை நம்ம வந்துட்டு பிரகடனம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த பிரகடனத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு பலவந்தப்படுத்துகிறதே கிடையாது. எப்படி நான் வந்துட்டு அந்த படகோட்டி கதையை சொன்னனோ, அதே எப்படி நம்முடைய அந்த சுதந்திர தினம் வந்துட்டு கொண்டாடப்படுகிறது, தேதி, மாதம், வருடம் உள்பட நினைவில் வைத்துக் கொள்கிறோமோ, இன்றைக்கு தேதி என்னன்னு பார்க்கும்பொழுது 24 மார்ச் 2025 சொல்லுகிறோமே. 2025 ஆண்டுகளுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் என்று இந்த உலகமே உலக சரித்திரமே இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் அவர் பிறந்து இல்லை என்று சொன்னால் இந்த தேதி இன்றைக்கு வந்திருக்காது. இந்த உலகத்தில் இருக்க எல்லா சமுதாயத்தினரும் இந்த தேதியை, இந்த மாதத்தை, இந்த வருடத்தை வந்துட்டு எழுதுறாங்க சொன்னால் அதுக்கு ஒரே காரணம், தெரிந்து எழுதுகிறார்களோ தெரியாமல் எழுதுகிறார்களோ, அவர்கள் எந்த மார்க்கத்தாராக இருந்தாலும், எந்த பாஷை பேசுகிறவர்களாக இருந்தாலும், அவர்களும் ஒத்துக்கொண்டுதான் இன்றைக்கு 24/3/2025 என்று எழுதுகிறோம். இதுதான் ரெக்கார்ட். இந்த அடிப்படையில் நீங்கள் நம்பி தான் ஆகணும். நம்பாமல் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த வியாபாரியுடைய கதையை போல நம்முடைய முடிவு வரும். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னென்னா ஒரு தெளிவுள்ள ஒரு வாழ்க்கையும், நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கையும், விசுவாசத்திற்குரிய வாழ்க்கையையும் நாம் விட்டுவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டு விடுவோம். ஆகவே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய இரட்சகருடைய பிறப்பையும், அவருடைய மரணத்தையும், அவருடைய உயிர்த்தெழுதலையும், இந்த எல்லாம் முடிந்தது என்ற இந்த சீரியலை நம்ம பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. சரி, தி எண்ட் என்று எப்பொழுது சொல்வார்கள் என்று சினிமா கதையை முடிக்கும்பொழுது தி எண்ட் என்று போடுகிறார்கள் என்று நான் சொன்னேன். அதற்கு மேலாக இன்னொரு உதாரணத்தையும் நான் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு இடத்தை நீங்கள் வாங்குகிறீர்கள், நீங்கள் வசிப்பதற்காக ஒரு கட்டிடத்தை கட்ட சொல்லி ஒரு இன்ஜினியரிட நீங்கள் அணுகுகிறீர்கள். அவர்களிடத்தில் நீங்கள் கொடுக்கிற அந்த விரும்புகிற அந்த பிளான் பிரகாரம் அந்த இன்ஜினியர் உங்களுக்கு கட்டி கொடுக்கிறார். கட்டி கொடுப்பதற்கு பல மாதங்கள் அல்லது பல வருடங்கள் கூட ஆகிறது. அது எப்பொழுது நம்ம அந்த பில்டிங் முடிவுக்கு வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இடத்த வாங்கும் பொழுது நம்ம பில்டிங் கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னு யாருமே சொல்ல போகிறதில்ல. அப்படி சொன்னால் யாருமே நம்ப போகிறதும் இல்லை. அந்த முதல்ல இடத்த தான் வாங்கியிருக்கிறோம். அதுக்கு பிறகு அதுக்கு உண்டான எல்லா விதமான பொருட்களை கொண்டு வந்து இறக்குகிறோம். வேலையாட்களை கொண்டு வந்து வேலை செய்ய வைக்கிறோம். அந்த இடத்துல ஒரு நிர்வாகி இருப்பார், பொருளாளர், அந்த இன்ஜினியர் என்று சொல்லப்படுகிறவர் அந்த இடத்துல இருப்பார். இப்படி எல்லாரும் அந்த இடத்துல இருந்து அந்த கட்டிடத்தை குறிப்பிட்ட நாட்களுக்குள் கட்டி முடித்துவிட்டு கடைசியாக அந்த இன்ஜினியர் என்ன சொல்லுவார் என்று சொன்னால், சாவி உங்கள் இடத்தில் கொடுக்கிறேன், நீங்கள் வந்துட்டு கிரக பிரவேசம் பண்ணுங்கள் என்று சொல்லுவார். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்விடேஷன் அடித்து எல்லார் கையிலையும் நம்ம கொடுக்குறோம், வீடு கட்டியிருக்கிறேன் நீங்கள் வாங்க. அதற்கு முன்னாடி பூசுவேலை இருக்கும் பொழுது அல்லது மார்பிள் ஃப்ளோரில் வந்துட்டு புதைக்கிற காலத்துலேயோ, அல்லது ஒவ்வொரு ரூமாக ஒவ்வொரு அறையாக நம்ம கட்டுறோம் பாருங்கள். கிச்சன், பெட்ரூம், அதுக்கப்புறம் லிவிங் ரூம், டைனிங் ஹால் என்று சொல்லி நிறைய வராண்டா, இது போல் நிறைய அறையாக நம்ம கட்டி கொண்டு இருக்கிறோம் பாருங்கள். கட்டுக்கிற நேரத்திலேயே முடிஞ்சது அப்படின்னு யாருமே சொல்கிறது இல்லைங்க. இதுதான் விஷயம். எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் முடிந்தது. சாவி நம் கையில் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது தான் நாம் என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறோம், கட்டிடம் கட்டி முடித்தாகிவிட்டது என்று சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட அந்த ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது முடிந்தது என்று அந்த இன்ஜினியர் சொல்லுகிறார். அந்த பில்டிங் உடைய சொந்தக்காரர்களாகிய நீங்களும் நானும் என்ன பண்ணுகிறோம்,
ஒத்துக்கொள்கிறோம், போய் பார்க்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைவரையும் நாம் அழைக்கிறோம், தெரிந்தவர்களை உள்ளே கொண்டு போய் நாம் காட்டுகிறோம். அதற்கு முன்பாக பாதி வேலையில் இருக்கும் பொழுது, முடியும் தருவாயில் இருக்கும் பொழுது நாம் வந்துட்டு முடிந்து விட்டது என்று நாம் யாரையும் நாம் அழைப்பதில்லை. அப்படி சொன்னாலும் அது சரியாக இருக்காது. இதுதான் வந்துட்டு உலக காரியங்கள். ஆகவே இதன் அடிப்படையில் எப்பொழுது நம்முடைய இரட்சகராகிய இயேசுவானவர் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார் என்று நாம் பார்க்கும் பொழுது, தேவாதி தேவன் மனு உருக்கொண்டு இந்த பூமிக்கு நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் வரும்பொழுது ஒரு பெரிய பிளானோட வராரு, திட்டத்தோட கூட வராரு. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனம் என்று சொல்லி ஒரே எய்ம்ல, ஒரே இன்டென்ஷன்ல இந்த பூமிக்கு இறங்கி வரார். ஏன் இறங்கி வந்தார் அப்படி பார்ப்போம் என்று சொன்னால், ஆரம்ப நாட்களில் இருந்து முதல் கோணல் முற்றும் கோணல் என்று சொல்வது போல, முதல் மனுஷியாகிய ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் இந்த பூமிக்கு அவர்கள் மூலமாக சாபம் வந்தது. சாபத்தின் ஊடாக பாவம் வந்தது. பாவத்தின் ஊடாக பலவிதமான உட்பிரிவுகள் என்று சொல்லப்படுகிறது போல எல்லா விதமான பிரச்சனைகளும் அண்டிக்கொண்டு விட்டது. இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து, இப்படிப்பட்ட உபத்திரவத்திலிருந்து உங்களையும் என்னையும் மீட்டெடுப்பதற்காக தான் மீட்பராக, ரட்சிக்கும்படியாக, எழுந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவுமே வந்தேன் என்று சொன்னார் பாருங்க. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறான். சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பை விட சிறந்த அன்பு இந்த பூமியிலே வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு இன்டென்ஷனோட கூட அவர் வராருங்க. அதே போல பார்க்கும் பொழுது இயேசுவானவருக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு உலக ரட்சகர் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஏன் பிதாவாகிய தேவன், யெகோவா தேவன் வந்துட்டு, இதோ என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்னார் என்று சொன்னால், உலகத்தில் முதல் மனுஷனாகிய ஆதாம் ஏவாள் அந்த குடும்பத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் பிறந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லோருமே இறைவனுடைய சத்தத்தை கேட்க பிடிக்காமல் இருக்கிறார்கள். இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும் விருப்பத்தை காண்பிக்காமல் இருக்கிறார்கள். இறைவனுடைய சத்தம் என்பது இறைவனுடைய வார்த்தையை நாம் வாசிப்பது, அதன் மேல் கவனம் செலுத்துவது, அதை தியானம் செய்வது, அந்த வார்த்தைகளின்படியே நாம் நடக்க துடிதுடிப்பது, இறைவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பது மட்டுமல்ல, அதன்படியே செய்ய நாம் கவனமாக இருப்பது, கீழ்ப்படிவது, இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுதுதான் இறைவனுக்கு நாம் இறைவனை மதிக்கிறோம், இறைவனுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்ற அர்த்தம். இப்படி பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே அவர்கள் மூலமாக இறைவன் வந்துட்டு 10 கட்டளைகளை கொடுத்து அனுப்புகிறார். 10 விதமான 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். அந்த 10 கட்டளைகளும் பார்த்தீங்கன்னா, அதை நான் கடற்கடன் வாசித்துறேன். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளையெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலை
வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவர்களுடைய இருதையையும் அவருடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. இந்த 10 கட்டளைகளையும் ஏற்றுக்கொண்டு அதன்படியே நடந்தவர்கள் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வரைக்கும் என்னையும் சேர்த்து சொல்றேன், ஒரு ஆள் கிடையாதுங்க. இந்த 10 கட்டளைகளின்படி யார் செய்கிறாங்களோ அவங்க தான் இறைவனுடைய பிள்ளை என்று இறைவன் நமக்கு சர்டிஃபை பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அப்படி யாருமே செய்ய முடியாத சூழ்நிலை மனுஷனுடைய பாவத்திற்கும் மனுஷனுடைய சாபத்திற்கும் அவனுடைய பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு காண வேண்டும், ஒரு முடிவு கட்ட வேண்டும். தேவனோடு கூட அவருடைய பிள்ளைகள் வந்துட்டு நெருங்கி வர முடியாமல் இருப்பதற்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி என்று சொல்லலாம், அல்லது ஒரு பாவ தடுப்பு சுவர் என்று சொல்லலாம். அது தடுப்பது எது என்று பார்க்கும் பொழுது தேவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த கனம், மகிமை, கீழ்ப்படிதல், இது எதுவுமே இல்லாமல் போய் நம்முடைய வழிகளின்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தபடியினால இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இந்த பூமியில சாபத்தின் மேல் சாபம், வருத்தத்தின் மேல் வருத்தம், பாவத்தின் மேல் வருத்தம், எங்கு பார்த்தாலும் பாருங்க இறைவனுடைய சாபம் அவர்கள் கீழ்ப்படியாமல் போகும்பொழுது அவர் சொல்லுகிறார், உன் நிமித்தம் இந்த பூமியிலே முள்ளும் குருத்தும் முளைக்கும் என்று சொல்லுகிறார். அவர்கள் நிமித்தம் சாபம். அவங்க பாருங்க, நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு ஆசீர்வாதத்தை வைப்பதற்கு பதிலாக பிள்ளைகள் அல்ல பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆதாமும் ஏவாளும் அவருடைய வாரிசும் நமக்கு முள்ளும் குருத்தும் சேர்த்து வைத்து போயிருக்கிறாங்க. அதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமை. ஆகவே கீழ்ப்படியாமை நிமித்தம் சாபம் வந்தது, பாவம் வந்தது. அது நிமித்தம் வியாதிகள் வருகிறது, வறுமைகள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, நஷ்டங்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு கட்டும்படியாக தேவாதி தேவன் தம்முடைய குமாரனை இயேசுவானவரை இந்த பூமிக்கு அனுப்பி தந்தாருங்க. அந்த ஒரு விஷனோட கூட தான் அவர் என்ன பண்றாரு, இந்த பூமிக்கு இறங்கி வர்றாரு. அதே போல இந்த 10 கட்டளைகளையும் செய்கிறவனும் ஒருத்தன் தான். யாராவது அப்படி இருந்தா அவங்க தான் இறைவன் அவருடைய பிள்ளைகளா அவர் ஏற்றுக்கொள்வார். அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல் தான் இறைவன் கொடுக்கப்பட்டிருக்க அனைத்து ஆசீர்வாதங்களும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கீழ்ப்படியாமை நிமித்தம் அந்த இத்தனை பிரச்சனைகளுக்கும் தேவனே அதற்கு ஒரு பரிகாரத்தையும் தேடும்படியாக தம்முடைய குமாரனாகிய இயேசுவானவரை இம்மானுவேல் என்னும் நாமத்தினாலே இந்த பூமிக்கு இறங்கி வர செய்து உங்களுக்கும் எனக்கும் அவர் தன்னுடைய அந்த 10 கட்டளைகளையும் ஏற்றுக்கொண்டு முழுக்க 100% எல்லாவற்றிலும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவர் கீழ்ப்படிந்தபடியினாலே அந்த கீழ்ப்படிதல் நிமித்தமே அவர் செய்து முடித்த எல்லா காரியங்கள் மூலமாக, கிரியைகள் மூலமாக இன்று உங்களுக்கும் எனக்கும் இயேசுவானவர் மூலமாக மட்டும்தாங்க ஆசீர்வாதம் வந்திருக்கு. இது அவர் செய்து முடித்தார். கல்வாரி சிலுவையிலே எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவர் சொன்னபடியே 3வது நாளிலே உயிர்த்தெழுந்தார். இப்படிப்பட்ட நம்பிக்கையும் இப்படிப்பட்ட விசுவாசமும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஊற்று பெருக்கெடுத்து வருகிறது போல வரும் என்று சொன்னால் நிச்சயமாக இன்று இறைவனுக்குள் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக, நீதிமான்களாக, பாவமில்லாத பிள்ளைகளாக அவர் என்னவெல்லாம் செய்து முடித்தாரோ, அதாவது கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்து நமக்காக சாபமானார். பாவமே அறியாத அவரை தேவாதி தேவன் பாவமாக்கினாராம். நீங்களும் நானும் தான் ஆதாம் முதல் அவருடைய மனைவி ஏவாள் அந்த குடும்பத்தில் ஆரம்பித்த எல்லா பிரச்சனைகளும் இந்த நாள் வரைக்கும் இந்த பூமியில தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுங்க. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக, முடிவு கட்டும்படியாக, சாத்தானுடைய எல்லா விதமான கிரியைகளிலிருந்து தம்முடைய ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக அவர் தாமே கல்வாரி சிலுவையில தன்னுடைய உதிரத்தை சிந்துகிறார். அவருடைய உதிரம் எப்படிப்பட்ட உதிரம்? பாவம் செய்யாத ஒரு உதிரம். உங்களுடைய ரத்தம், என்னுடைய ரத்தம் எல்லாம் பாவ கரைப்பட்ட ரத்தம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஒரு இடத்துல, என்னுடைய தாய் என்னை அவளுடைய பாவ கர்ப்பத்தில் சுமந்தால், she conceived me in a sinful womb என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. நான் என்னை பார்க்கும் பொழுது எனக்கே தெரியுது நான் நீதிமான் இல்லை, எனக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, நான் நினைக்கிறது ஒன்று, நான் செய்யறது ஒன்று. இதற்கெல்லாம் காரணம் என்ன, இதனுடைய வரலாறு என்ன, இதனுடைய பின்னணி என்ன என்று திரும்பி பார்க்கும் பொழுது தான் நமக்கு புரிய வருகிறது. வேதாகம புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் இறைவனுக்கு எதிராளியாகிய பிசாசானவன் என்று சொல்லப்படுகிற அந்த விழுந்து போன தூதன், லூசிபர் என்று சொல்லப்படுகிற அந்த விழுந்து போன தூதனும் அவனுடைய கூட்டாளிகளும் தேவனுக்கு விரோதமாக
தந்திரங்களை செய்து தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்க ஆரம்பித்து விட்டான். ஆரம்ப காலத்திலேயே மத்தியத்தின் நிமித்தம் இறைவனுடைய பிள்ளைகள் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு பதிலாக பிசாசின் சத்தத்தை கேட்க ஆரம்பித்து, தேவன் காட்டுகிற வழியிலே நடப்பதற்கு பதிலாக பிசாசு காட்டுகிற வழிகளிலே நடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை அன்று முதல் இன்று வரைக்கும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆகவேதான் இயேசுவானவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் என்று அவர் அழகாக சொல்லுகிறார். நானே வாசலாய் இருக்கிறேன், எனக்குள் ஒருவன் பிரவேசிப்பான் என்று சொன்னால் அவன் உள்ளும் புறமும் சென்று மிகுந்த மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லுகிறார். அவர்தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அவர்தான் நமக்கு வழியாக இருக்கிறார், வழி துணையாக இருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பராய் நமக்கு இருக்கிறார். சத்தியத்தை போதிக்கக்கூடியவராய் சத்தியபரனாய் நம்மை தேடி ஓடி வந்த இரட்சகராக இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசுவானவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்குள்ள தான் அந்த ஜீவன் உண்டாயிருக்கிறதுங்க. நம்ம உயிர் வச்சிருக்கிறோம். நம்முடைய உயிர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தின்படி மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. உயிர் இருக்கிறது, இந்த சரீரம் இயங்குவதற்காக உயிர் வந்துட்டு ரத்தத்தில் இருக்கிறது, அவ்வளவுதான். ஜீவன் வந்துட்டு இறைவனோடு கூட, அந்த இறைவனுடைய ஜீவன் வந்துட்டு எப்பொழுது வந்துட்டு கீழ்ப்படியாமல் போனார்களோ அப்பொழுது டிஸ்கனெக்ட் ஆகப்பட்டதா, துண்டிக்கப்பட்டு விட்டதா. மெயின் கிரிட்லேருந்து நம்மளுக்கு வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி வரணும் வீட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கரண்ட் வந்து சப்ளை ஆகும். நீங்கள் எந்த சுவிட்ச் போட்டாலும் நீங்கள் உடனே வந்து லைட் வேணும்னா லைட்டு போடலாம், ஃபேன் ஓடணும் ஃபேன் இருந்தாங்கன்னா ஃபேனை போடலாம், எனி எக்யூப்மெண்ட்ஸை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். அந்த மெயின் கிரிட்லேருந்து வரக்கூடிய கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிருந்தது, அது ஃபீஸ் போயிருந்ததுன்னா உங்களால் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. கரண்ட் அங்கே இருக்கும், ஆனால் நீங்கள் வந்துட்டு எதையும் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. இதே மாதிரி தான் இறைவன் வந்துட்டு நமக்கு போதுமான தேவனாக, அனுகூலமான துணையுமாய், சர்வ வல்லமுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் அவரிடத்தில் இருக்கிற அந்த உறவு, அவரிடத்தில் நாம் வைத்துக் கொண்டிருக்க வேண்டிய அந்த தொடர்பை என்ன பண்ணிட்டோம், துண்டித்து விட்டோங்க. அதனால்தான் இயேசுவானவர் அழகா சொல்லுகிறார், நான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தேன். எதையெல்லாம் நம்முடைய முற்பிதாக்கள் எழுந்தார்களோ, நீங்களும் நானும் எதையெல்லாம் எழுந்து தொலைத்து போய் நிற்கிறோமோ. இன்றைக்கு பாருங்க, எல்லா குடும்பத்திலுமே விவரிக்க முடியாத பிரச்சனைகள், எங்கு பார்த்தாலும் தகராறு, எங்கு பார்த்தாலும் நாசங்கள், மோசங்கள். இறைவனுடைய வழியின்படியே நடக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் இறைவனுடைய சத்தத்தை கேட்காதபடினாலே, நான் அடிக்கடி சொல்லுவேன், இறைவன் வந்துட்டு இம்மானுவேலே அனுப்பினார், இயேசுவானவரே அனுப்பினார். இயேசுவானவருடைய இன்னொரு பெயர் தான் இம்மானுவேல். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை அனுப்பும் பொழுது இறைவன் நமக்கு கொடுக்கும்படியாக மேனுவல் கொடுத்து அனுப்பினார். இறைவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையே மாம்சமாக, மாம்ச வடிவத்தில் இயேசுவானவர் இறைவனுடைய வார்த்தையாக மாம்ச வடிவத்தில் இந்த பூமியில வந்து அவதரித்தார். அவர் வரும்பொழுது இறைவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டவராக வருகிறார். இறைவனுடைய சத்தத்தை, இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனம் என்று சொன்னார். இறைவனுடைய வார்த்தை எதெல்லாம் சொன்னாரோ அணுவணுவா செய்து முடிச்சிருக்கிறாருங்க. தேவாதி தேவன் எவ்வளவு பேரும் பொய் உரையாத தேவன் சொன்னா, அவருடைய குமாரனாகிய இயேசுவானவரும் ஒரு இடத்துல ஒரு பிசகி கூட அவர் பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை அவருக்கே கிடையாது. பொய் சொல்லவும் அவருக்கு தெரியாது. தேவாதி தேவன் எப்படி பரிசுத்தராய் இருந்தாரோ, நீதிபரராய் இருந்தாரோ, உண்மையை செய்ய விரும்பினாரோ, நேர் வழியில் நடந்து செல்ல விரும்புகிறாரோ, அதே போல் அவருடைய குமாரனும் வந்துட்டு இந்த பூமியில வாழ்ந்து காண்பித்தாருங்க. 33.5 வருடம் வாழ்ந்து காண்பித்தார். அவர் தான் நம்முடைய ரோல் மாடல். பாருங்க, இது பாருங்க, இந்த சின்ன ஸ்லிப்பை உங்களுக்கு காட்டுறேன். இது வந்துட்டு ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் இதுல இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேனுவல். ஒரு டிவைஸ் ஒன்று வாங்கினேன். அந்த டிவைஸ் வந்து எப்படி நீங்கள் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல லாங்குவேஜில் பிரிண்ட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்துருக்குறாங்க. பல லாங்குவேஜில் இருக்குது, எல்லாருமே படிக்கலாம். அதை படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் டிவைஸை வந்து நம்ம வந்துட்டு அதை ஆப்ரேட் பண்ணணும். அப்போ தான் சிறப்பாக இருக்கும். இதே மாதிரி தான் இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை சிருஷ்டித்த தேவன் டிசைன் பண்ணி எப்படி வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா, இயங்கணும்னு சொன்னாலுமே, ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், ஒரு வாகனம் இயக்குவதற்கு எப்படி ஒரு பேட்டரி தேவைப்படுகிறது, சார்ஜபிள் பேட்டரி உள்ளே இருக்கணும். அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிற அந்த லைட்ஸ் எல்லாம் எரியும், ஆன் பண்ணால் அது சத்தம் வெளியே வரும். அதே போல் வெஹிக்கிள் மூவ் ஆகணும்னு சொன்னால் அதுக்கு ஃபியூல் தேவைப்படுது. இப்படி அந்த அந்த சிஸ்டம் வந்து அப்படிதான் அதை வந்து ரெடி பண்ணி வெளியில் அனுப்புகிறாங்க. அந்த 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 எந்த ஒரு பொருளை நம்ம பயன்படுத்துவதாக இருந்தாலும் அந்த 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 பொருளை தயாரித்தவருடைய அந்த மேனுவல் நம்ம படிச்சே ஆகணும். ஸ்கூட்டர் வாங்கினா கூட மேனுவல் புக்கை கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் வாங்கி
வாங்கி படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த ஸ்கூட்டரை வந்துட்டு நம்ம வந்துட்டு கை வைக்கணும், இல்லை காரில் கை வைக்கணும், ஓட்ட போகணும். அப்படிலாம் இல்லாமல் போகும்பொழுது பயங்கரமான பிரச்சனையில் போய் முடியும். இதே மாதிரி பார்க்கும் பொழுது இறைவன் கொடுத்த எல்லா வார்த்தைகளையும் உள்ளடக்கினவராக, அப்படியே 100% வாழ்ந்து காட்டினவராக, 100% கீழ்ப்படிந்தவராக, எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றின ஒரு 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 ஆத்மா இந்த பூமியில வாழ்ந்தது என்று சொன்னால் நம்முடைய இரட்சகரும் ஆண்டவரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவருங்க. அந்த அந்த மேனுவல் தான் இவ்வளோ பெரிய ஹோலி பைபிள். நம்ம கையில் இருக்கிற பெரிய பைபிள். இந்த பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு பத்தியையும் 66 புத்தகங்களை கோர்த்து ஹோலி பைபிள் என்று நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 66 புத்தகங்களிலே இறைவனுடைய அந்த மனசுல இருக்கிற அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். நமக்கு வந்துட்டு ஒரு உபாத்தியான் எப்படி வந்துட்டு கிளாஸ்ல இருந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்களோ அது மாதிரி தேவன் வந்துட்டு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் சின்ன குழந்தை பருவத்திலிருந்து கடைசி முதிர் வயது வரைக்கும் எப்படிலாம் நாம் வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி அணுவணுவாக நம்மை குறித்து அழகா எழுதி வைத்திருக்கிறாருங்க. இதை நாம் படித்து அதன்படியே நாம் புரிந்து கொண்டு நாம் வாழும் பொழுது, வாழ்க்கை பயணத்தை நாம் தொடங்கி பயணிக்கும் பொழுது நிச்சயமாக இறைவன் விரும்புகிற அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து முடிப்போம். பிரியமானவர்களே, இது முகவுரை தான், பாகம் 1. இதனுடைய தொடர்ச்சி இன்னும் பல பகுதிகளாக போதிக்க வேண்டி இருக்கிறது. நிச்சயமாக இறைவன் நம்மோடு கூட இருந்து இந்த அவருடைய சத்தியத்தை உபதேசமாக இந்த காலை வேளையில அடியானை கொண்டு அவர் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் இந்த சத்தியத்தை கேளுங்கள், சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. you shall know the truth will set you free என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கட்டும். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில பல இடங்களிலே நாம் முன்னேற வேண்டி இருக்கிறது. ஆகவே எல்லா தடைகளையும் உடைத்து போடுகிற சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு முன்பாக கடந்து போகிறவராக இருக்கிறார். அவருடைய கரத்தை இறுக பற்றி கொள்ளுங்கள், தொடர்ந்து அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியே தொடர்ந்து நாம் விசுவாசிப்போம். அண்ணன் காண்பித்திருக்கிற வழியில நாம் தொடர்ந்து நடக்க போவோம். அவரே நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் நாமத்தில் இயேசுவானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாருக்கும் பொதுவான ரட்சகர், அவர் எல்லோருக்கும் பொதுவான மீட்பர், அவர் எல்லாருக்கும் பொதுவான மேய்ப்பர். அவரை நோக்கி பாருங்கள், அவருடைய கரத்தை இறுக பற்றி கொள்ளுங்கள். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. அடுத்த பகுதியில் இன்னும் பல காரியங்களை எடுத்து சொல்லி இறைவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அது வரைக்கும் உங்களிடத்தில் இருந்து நான் விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. துதி கன மகிமையனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் ஈடு இணையற்ற விலையேறப்பெற்ற நாமத்திலே ஜபித்து வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all.